உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். ட்ரைகோமோனல் வெஜினாலிஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது, இந்த ட்ரைகோமோனாஸ் என்கின்ற கிருமிகள் இன உறுப்பிலே தங்கி அங்கே நோய் ஏற்படச் செய்வது, வெள்ளை ஒழுக்கு, சிறுநீர் தாரையிலே எரிச்சல், சிறுநீர் தாரையிலே புண்ணாகுதல், இப்படிப்பட்ட துன்பங்களை தரக்கூடிய ஒரு கிருமியாக இந்த ட்ரைகோமோனாஸ் என்கின்ற கிருமி திகழ்கிறது. இது பெண்களை பெரும்பாலும் பாதிக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. சிறுநீர் தாரையின் வெளியே கூட புண்களை உண்டு பண்ணி இது உடல் உறவில் போது அதிகமான வலியையும் எரிச்சலையும் தரக்கூடியதாகவும் ஒழுக்கை ஏற்படுத்தக்கூடியதாகவும் விளங்குகிறது. இதற்கு சாதாரணமாக வெண்டைக்காய், ஏபல்மோஸ்டஸ் எஸ்குலென்டஸ் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது, லேடிஸ் ஃபிங்கர் என்று சொல்லப்பெறுகின்ற வெண்டைக்காய், 100 கிராம் வெண்டைக்காயை எடுத்து துண்டு துண்டாக வெட்டி எடுத்துக்கொண்டு அதனோடு 2 டம்ளர் அளவு நீர் சேர்த்து நன்றாக கொதிக்க வைத்து, கொதித்து வந்த நீரை வடிகட்டி வைத்து கொண்டு 3 பங்கு ஆக்கி, காலை 1 பங்கு, மதியம் 1 பங்கு, இரவு 1 பங்கு என்று 3 வேளை தேனோ அல்லது பனங்கற்கண்டோ சேர்த்து சில நாட்கள் பருகி வருகின்ற நிலையிலே இந்த ட்ரைகோமோனாஸ் வெஜினாலிஸ் என்று சொல்லக்கூடிய பெண் உறுப்பை பற்றிய நோய்கள் விலகி போகும். இது ஒரு STD என்று சொல்லக்கூடிய செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் என்று கூட சொல்லலாம். பாதுகாப்பான உடல் உறவை பெறுகின்ற பொழுது இந்த நோய் வாராமல் தடுக்கக்கூடிய ஒரு ப்ரிவென்டிவ் என்கின்ற நிலையிலேயும் உடலை பாதுகாத்து கொள்ளலாம். அன்பான நேயர்களே, மெனோரேஜியா என்று சொல்லக்கூடியது பெரும்பாடு, பெண்களை பெரும்பாடு படுத்துகின்ற ஒன்றாக இது விளங்குகிறது. அதிகமான குருதி போக்கு வெளியேறுகின்ற நிலையை இது குறிக்கிறது. இப்படிப்பட்ட நிலையிலே ஆங்கில மருந்துகள் பக்க விளைவுகளை தரக்கூடிய ஒன்றாக நமக்கு திகழ்கிறது. இந்த நிலையிலே மாமரத்தினுடைய பட்டை, இந்த மாமரத்தினுடைய பட்டையை சூரணமாக எடுத்துக்கொண்டு அதனோடு மாதுளை மரத்தினுடைய பட்டை, இவை இரண்டும் துவர்ப்பு சுவை உடையவை, அஸ்ட்ரிஞ்சன்ட் என்று சொல்லக்கூடிய வற்றச் செய்யும் தன்மை உடையதாக விளங்குகிறது. மாமரத்தினுடைய பட்டை சூரணம், மாதுளை மரத்தினுடைய பட்டை சூரணம் அல்லது மாதுளை பழத்தினுடைய புறத்தோல் சூரணம், இவற்றை கூட நாம் பயன்படுத்தலாம். இவை 3இல் ஏதேனும் 2 எடுத்து 1 தேக்கரண்டி அளவு சூரணத்தை 1 டம்ளர் நீரிலிட்டு காய்ச்சி இனிப்பு சேர்த்து அன்றாடம் 3 வேளை பருகி வருகின்ற நிலையிலே சில நாட்களிலே அதிகமான குருதிப்போக்கு வெளிப்படுவது என்பது நின்று போகும். இந்த 2 மரப்பட்டைகளும் ஸ்டிப்டிக் ஹெமோஸ்டாட்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று குருதியை கட்டச் செய்து வெளியே அதிகரித்து போகாமல் நிறுத்த செய்யக்கூடிய வல்லமை உடையது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, ஒருவரை ஒருவர் வாழ்த்துகின்ற பொழுது வாழையடி வாழை போல் வாழ வேண்டும் என்று வாழ்த்திலே வாழையை நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். வாழையடி வாழை போல, அதாவது 3 பிறவிகளைப் போல, பாட்டனை போல பேரன், பாட்டியை போல பேத்தி, இப்படி அந்த குடும்ப வாழ்க்கையை, பண்பாட்டை அவர்கள் தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் என்று
அந்த பொருளிலே வாழையடி வாழையாக என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒரு வாழை தன்னை இழந்த பின்னாலே தன் கன்றுகளுக்கு இடம் விடுகிறது. அதனாலே இந்த வாழையை தாயை கொன்றான் என்று தமிழிலே சொல்வார்கள். அதாவது கொலை தள்ளி அதனுடைய பயனை நமக்கு தந்துவிட்ட பின்னாலே தன் கன்றுகளுக்கு இடம் கொடுத்து இந்த மரத்தை நாம் வெட்டி விடுகின்றோம். அதனாலே தாயை கொன்றான் என்கின்ற ஒரு பெயரை வாழைக்கு கொடுத்திருக்கிறார்கள். மூசா பாரடிசியாக்கா என்ற தாவர பெயராலே சுட்டப்பெறுவது, பிளான்டெயின் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது, வாழை என்று தமிழிலே அழகாகவும் கதலி என்றும் சொல்லப்பெறுகின்ற ஒன்று. இந்த வாழை மரத்தினுடைய அனைத்து பகுதிகளும் நமக்கு மருந்தாகிறது. வாழை இலை மருந்தாகிறது, பூ மருந்தாகிறது, தண்டு மருந்தாகிறது, காய் மருந்தாகிறது, வாழை பிஞ்சுகள் பல்வேறு புண்களை ஆற்றக்கூடிய உணவாக விளங்குகிறது. வாழை கிழங்கு உணவாகிறது. வாழை கிழங்கினுடைய நீரும் ஒரு ஆன்டிலித்திக் என்கின்ற வகையிலே கற்களை கரைச்சியாக விளங்குகிறது. இங்கே நாம் வாழை தண்டு வைத்திருக்கின்றோம். இந்த வாழை தண்டு சாறு அன்றாடம் 30 ml வெறும் வயிற்றிலே காலையிலே பருகி வருகின்ற பொழுது தேவையற்ற கொழுப்பு சத்துவத்தை கரைக்கக்கூடியதாக ஆன்டிலிபிடமிக் என்கின்ற வகையிலே ட்ரைக்ளிசரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பையும், லோ டென்சிட்டி லிப்பிட் என்று சொல்லக்கூடிய LDL என்று சுருக்கமாக சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பையும் போக்கி உடல் எடையை சரியாக வைத்து கொள்ளக்கூடிய ஒரு பானமாக இந்த வாழைத்தண்டை சாறு விளங்குகிறது. நம்முடைய உடல் எடை போதுமான வரை குறைகின்ற வரையிலே இதை தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். இது பாதுகாப்பான ஒன்று. இதை உணவிலே நாம் வாரம் 3 முறை சேர்த்து கொள்ளுவதனாலே ஆன்டிலித்திக் என்று சொல்லுகின்ற வகையிலே கல்கரைச்சியாக விளங்குகிறது. இதில் இருக்கின்ற பொட்டாசியம் என்கின்ற சத்துவம் இரத்த ஓட்டத்தை சீர் செய்து இதய நோய்கள் வாராமல் தடுக்கக்கூடியதாக விளங்குகிறது. விட்டமின் B6 இது செறிந்ததாக விளங்குவதனாலே இது திசு வளர்ச்சிக்கும் மூளை நரம்புகளுடைய ஆரோக்கியத்திற்கும் ஒரு உன்னதமான உணவாகிறது. இதில் இருக்கின்ற ஃபைபர் என்று சொல்லக்கூடிய சத்துவம் மலச்சிக்கலை போக்கக்கூடிய ஒன்றாக திகழ்ந்து வயிற்றிலே புற்று வாராமல் தடுக்கக்கூடிய ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று வயிற்று புண்களை ஆற்றுகிறது. ஆசன வாயிலே இருக்கின்ற கொலைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய கொலான் என்கின்ற மலக்குடலை பற்றிய நோய்களையும் போக்க வைப்பதாக இது உணவாகி பயன் தருகிறது. இந்த வாழைத்தண்டை சிறு துண்டுகளாக்கி நாம் கூட்டாகவோ பொரியலாகவோ சமைத்து அடிக்கடி சாப்பிடுவதனாலே நம் வயிற்றிலே தெரிந்தோ தெரியாமலோ தலைமுடி போய் சிக்கி கொண்டால் வயிற்று போக்கு ஏற்படும். அந்த வயிற்றுப்போக்கு காணுகின்ற நிலையிலே வயிற்றிலே இருக்கின்ற தலைமுடியை வெளிக்கொணர்வதற்கு இந்த வாழைத்தண்டு என்பது உணவிலே மருந்தாகிறது என்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, இந்த வாழைத்தண்டோடு நாம் சிறு நெரிஞ்சில் டிபுலஸ் டெரஸ்டிஸ் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது சிறு நெரிஞ்சில் தரையோடு படர்ந்து விளங்கக்கூடியது, மஞ்சள் நிற பூக்களை பெற்றிருப்பது, கீழ்காய் நெல்லி போன்ற இலைகளை பெற்றிருப்பது, இதனுடைய முட்கள் கூரிய முட்களாக திகழ்கிறது. இந்த முட்களும் மருந்தாகி பயன் தருகிறது. இது கற்களை கரைக்கக்கூடிய ஒன்று மட்டுமல்ல, கல்லீரல் மண்ணீரல் நோய்களுக்கு இது பல்வேறு வகையிலே பலன் தந்து ஒரு ஹெப்படோ ப்ரொடெக்டிவ் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. அதோடு கூட மஞ்சள் காமாலைக்கு மருந்தாகிறது. சிறுநீர் தாரையிலே ஏற்படுகின்ற பல்வேறு சிக்கல்களை போக்கக்கூடியதாக திகழ்கிறது. வாழையும் நெருஞ்சியும் எப்படி மருந்தாகிறது என்ற செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு வாழைத்தண்டை பயன்படுத்தி சிறுநீரக கற்கள், கல் அடைப்பினால் ஏற்படக்கூடிய அதிகப்படியான வலி,
ஃபேட்டி லிவர், இரத்தத்தில் உள்ள அதிகப்படியான கொலஸ்ட்ரால் இவற்றை குறைக்கக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: வாழைத்தண்டு, சிறு நெரிஞ்சில் பொடி, தனியா, இந்துப்பு. நம்ம வாழைத்தண்டு ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். வாழைத்தண்டு பச்சையாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதோட அரை தேக்கரண்டி அளவு தனியா, சிறுநெரிஞ்சில் பொடி நமக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இந்த சிறுநெரிஞ்சில் பொடி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு. நமக்கு நெரிஞ்சில் சமூலம் கிடைச்சதுன்னா இந்த நெரிஞ்சில் முள், நெரிஞ்சில் இலை இது எல்லாமே பச்சையாகவே அப்படியே சேர்த்து இதோட கூட அரைச்சிக்கலாம். நம்ம அது கிடைக்காத போது நம்ம நெரிஞ்சில் பொடி வாங்கி பயன்படுத்தலாம். சிறுநெரிஞ்சிலுக்கும் கற்களை கரைக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனாலையும், நெரிஞ்சிலும் லிவருக்கு ஒரு நல்ல மருந்தாக இருக்கிறதுனாலையும், கிட்னிக்கும் நல்ல மருந்தாக இருக்கிறதுனாலையும் நம்ம பயன்படுத்துகிறோம். இதோட கொஞ்சம் நீர் விட்டு அரைச்சிக்கலாம். வாழைத்தண்டோட நெரிஞ்சில் பொடி மற்றும் தனியா சேர்த்துருக்கோம். அதோட நீர் விட்டு அரைச்சிடலாம். நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த வாழைத்தண்டை இப்போ நம்ம சூடு பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை கொதிக்க வச்சிடலாம். கொதிக்க வச்சுட்டு இதோட நம்ம இந்துப்பு சேர்த்துக்கணும். ஒரு 2 சிட்டிகை அளவு இந்துப்பு சேர்த்துக்கலாம். கல் அடைப்பு இருக்கும் பொழுது அதிகப்படியான இடுப்பு வலி இருக்கும், யூரின் போகிற இடத்துலையும் அதிகப்படியான வலி இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம வாழைத்தண்டு சாரோட நெரிஞ்சில் முள் சேர்த்து கஷாயமாக எடுத்துக்கும் பொழுது அந்த வலி கம்மியாகிறது மட்டும் இல்லாமல் அந்த கற்களும் உடஞ்சி சிறு சிறு துகள்களாக சிறுநீரோடு சேர்ந்து வெளியேறிடும். அதுக்கப்புறம் வலி கம்மியாயிடும். அதே போல் ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்களும் இந்த மருந்தை தினமும் 60 ml அளவுக்கு, 30 ml இருந்து 60 ml அளவுக்கு தினமும் ஒரு வேளை வெறும் வயிற்றில் காலையில் பருகிட்டு வரும்பொழுது அவர்களுக்கு கல்லீரலில் சேர்ந்துள்ள கொழுப்பை கரைக்கக்கூடிய மருந்தாக இது செயல்படும். ரத்தத்தில் உள்ள அதிகப்படியான கொலஸ்ட்ரால் அளவையும் கம்மி பண்ணக்கூடிய மருந்தாக இருக்கும். டோட்டல் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தாலோ அல்லது எல்டிஎல், ட்ரைக்ளிசரைட்ஸ் இவையெல்லாம் அதிகமாக இருந்ததுன்னா இந்த மருந்தை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கலாம். ஒரு 48 நாள் நம்ம தொடர்ந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் நம்ம செக் பண்ணும்பொழுது கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். கற்கள் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு ப்ரிவென்டிவ் மெடிசனாகவும் நம்ம பயன்படுத்தலாம். வாரம் ஒரு முறை இந்த மருந்தை நம்ம பயன்படுத்திட்டு வரும்பொழுது கற்கள் வராமல் இருக்கும். வாழைத்தண்டு நம்ம உணவில் சமைச்சு வாரம் ஒரு முறை சாப்பிட்டுட்டு வந்தாலே மலச்சிக்கல் வராமல் பார்த்து கொள்ளக்கூடிய மருந்தாகவும் கற்கள் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய மருந்தாகவும் இருக்கும். அதே போல் ஒபிசிட்டி இருக்கிறவங்களும் இந்த வாழைத்தண்டு மருந்தை சாரை 30 ml அளவுக்கு தினமும் பருகிட்டு வரும்பொழுது உடலில் உள்ள அதிகப்படியான ஊளை சதையை கரைக்கக்கூடிய மருந்தாக செயல்படும். உடல் எடையும் கம்மியாகும். இந்த மருந்து இப்போ தயாராகிடுச்சு. இதை வடிகட்டிடலாம். வாழைத்தண்டு, நெரிஞ்சில் முள் பொடி, இந்துப்பு மற்றும் தனியா சேர்ந்த இந்த மருந்தை தினமும் காலை மாலைன்னு 2 வேளையும் 60 ml அளவுக்கு பருகிட்டு வரும் பொழுது சிறுநீரக கற்களை கரைக்கக்கூடிய மருந்தாக செயல்படும். ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்க தினமும் காலையில் இந்த மருந்து 30 to 60 ml அளவுக்கு எம்டி ஸ்டமக்கில் எடுத்துகிட்டு வரும்பொழுது கல்லீரலில் படிந்துள்ள கொழுப்பை கரைக்கக்கூடிய மருந்தாக செயல்படும். அன்பான நேயர்களே, வாழைத்தண்டு எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து வருகின்றோம். இந்த வாழைத்தண்டு சாறு அன்றாடம் 30 ml முதலாக 50 ml வரையாக காலையிலே வெறும் வயிற்றிலே தனித்த வாழைத்தண்டு சாறு பருகி வருகின்ற நிலையிலே உடல் எடையை வெகு சீக்கிரமாக குறைக்கக்கூடிய ஒன்றாக, பாதுகாப்பான ஒரு மருந்தாக, உணவாக இது விளங்கும். வாரத்திலே 3 நாட்கள் இதை உணவாக நாம் பயன்படுத்தி வருகின்ற பொழுது இதில் இருக்கின்ற ஃபைபர் என்கின்ற நார் சத்துவம் மலச்சிக்கலை ஒழித்து உடலுக்கு வரக்கூடிய பல சிக்கல் தரக்கூடிய நோய்களை வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாகவும், ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே புற்று வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாகவும், குறிப்பாக குடல், மலக்குடல் இவற்றிலே ஏற்படுகின்ற புண்களை ஆற்றக்கூடிய ஒன்றாகவும் இந்த வாழை உணவாகி பயன் தருகிறது.
இதில் இருக்கின்ற விட்டமின் B6 ஹீமோகுளோபின் என்கின்ற இரும்பு சத்துவம் குருதியிலே அதிகரிப்பதற்கு உதவுகிறது. பொட்டாசியம் மிகுதியாக இதில் இருப்பதனாலே இதய ஓட்டத்தை இதமான சூழ்நிலைக்கு கொண்டு வந்து இதயத்துக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் இரத்த நாளங்களுக்கு பலத்தையும் தரக்கூடியதாக விளங்குகிறது. மெக்னீசியம், கால்சியம் என்று சொல்லக்கூடிய சத்துக்கள் இதில் அதிகமாக இருப்பதினாலே எலும்புகளுக்கு பலம் தரக்கூடியதாக திகழ்கிறது. மற்றும் விட்டமின் A, K இதில் இருப்பதினாலே கண்களுக்கும் இது நல்ல கூர்மை பார்வை தரக்கூடியதாக திகழ்கிறது. இதனோடு ஒத்த மருத்துவ குணத்தை பெற்றிருக்கின்ற சிறு நெருஞ்சில், அதை சமூலம் என்று சொன்னால் இலை முதல் வேர் வரையிலே என்று சொல்வார்கள், அல்லது அதனுடைய விதைகள் முட்களை மட்டும் சேர்த்து இந்த வாழைத்தண்டு சாரோடு கொரியாண்ட்ரம் சாட்டிவம் என்று சொல்லக்கூடிய தனியா என்று தமிழிலே சொல்லக்கூடிய தனியாவையும் சேர்த்து காய்ச்சி உப்போ இனிப்போ சேர்த்து இங்கே ஒரு பானமாக நாம் வைத்திருக்கின்றோம். இதை அன்றாடம் 2 வேளை பருகி வருகின்ற நிலையிலே சிறுநீரை பற்றிய சிக்கல்கள், கற்கள் கரைந்து வெளியாகக்கூடிய ஒரு நிலை, சிறுநீரக கற்களாக இருந்தாலும் சரி, இந்த கால் பிளாடர் ஸ்டோன் என்று சொல்லக்கூடிய பித்தப்பை கற்களாக இருந்தாலும் சரி, வேறு எங்கு கற்கள் உருவானாலும் அதை கரைக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. தேவையற்ற கொழுப்பு சத்துவத்தை கரைக்கக்கூடிய ஆன்டி லிபிடமிக் என்கின்ற மருத்துவ குணத்தை இது பெற்றிருக்கிறது. பிபி என்று சொல்லக்கூடிய அதிக இரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய ஒன்றாகவும் இந்த வாழை உணவாகி பயன் தருகிறது. அன்பான நேயர்களே, திருவிழா காலங்களிலே வீட்டு முற்றத்திலே 2 மரங்களை கட்டி வைப்பது நாம் வாழ நமக்கு நல்ல பண்புகள் வர வேண்டும் என்பதை அறிவுறுத்துவதாக நம் முன்னோர்கள் தந்த ஒரு பழக்கத்தை நாம் இன்றும் கைப்பற்றி வருகின்றோம். இந்த முற்றத்திலே கட்டிய வாழை மரத்தை பின்பு நாம் முற்றிலுமாக இலைகள் முதலாக தண்டு ஈராக பயன்படுத்தி விடுகிறோம். காட்சி பொருளாகவும் இது விளங்குகிறது, நல்ல மருத்துவ பொருளாகவும் இந்த வாழை விளங்குகிறது என்பதை எண்ணி பார்க்கின்ற பொழுது நமக்கு வியப்பாகின்றது அல்லவா? அன்பான நேயர்களே, வாழை எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.